வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் என்று சொன்னால் 4ஆம் இடம் சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே அமையப்பெற்று ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமையப்பெற்று மாதத்தில் பிற்பகுதியில் 16ஆம் தேதி உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற அற்புதமான 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தையும் ராசியில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்துக்கு 12 கூடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த காலங்களில் நீச்சமாக உங்களுடைய முயற்சி சாணங்களிலே இருந்தது என்பது அவர் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய திரிகோணத்தை பார்த்தது என்பது கிட்டத்தட்ட தேவையில்லாத ஒரு சில மருத்துவ செலவுகளையும் விரய செலவுகளையும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7 கூடையவரும் கணவன் மனைவி நண்பர்கள் என்று பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் ஏமாந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி தற்பொழுது நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெற்று 4ஆம் இடத்திலே 4 கூடையவர் 2ஆம் இடத்திலேயும் 11 கூடையவர் 2ஆம் இடத்திலும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஆனி மாதமாக ஆனி மாதங்களிலே உங்களுக்கு ரிஷப ராசிக்கு இருபுறமும் உங்களுக்கு ராசிநாதன் நல்லதொரு அற்புதமாக விரைய செலவுகளையும் தனக்குத்தானே வம்பு வழக்கு எதிர்ப்புகளையும் நிதானிக்கக்கூடியதும் சந்திக்கக்கூடியதும் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது இது 2வது இடத்திலே பணம் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல்களிலே அற்புதமாக சரியாகவும் நேர்த்தியாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம் சுக்கிர பகவானுடைய களத்திரக்காரனுடைய ராசியிலே பிறந்த நேயர்களுக்காக இந்த மாதங்களிலே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் ஆனி 16ஆம் தேதி உங்களுடைய ராசியை வந்தடைகின்றதும் 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் ஆனி 9ஆம் தேதி உங்களுடைய முயற்சி சாணம் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் தற்பொழுது சூரியன் குரு பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அவர்களுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய பொழுது 8ஆம் இடத்திலே வம்பு வழக்குகள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் 4 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது நண்பர்களுடன் இணைந்து சூரியனும் புதன் குரு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருங்கே இணைந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாரா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாட்டு யோகங்களும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இந்த கோயில் ஸ்தலங்களிலே திறக்காத கோயில்களை திறந்து வைப்பதற்கு ரிஷபராசிகளுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே இந்த ரிஷபராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு கோயில் ஸ்தலத்தை சென்றடைந்து அந்த கோயில்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து வர அந்த கோயில்களை திறப்புழாவிற்கு முன்னின்று நடத்துவதற்கு ஒரு அற்புத வாய்ப்புகளையும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கின்ற 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதமான சூழ்ச்சியத்தையும் வெளிச்சத்தையும் கோயில் ஸ்தலங்களிலே குடும்ப ஸ்தலங்களிலே பொருளாதாரங்களிலே நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலே தடைப்பட்ட வீடு வாசல் வம்பு வழக்குகளிலே இருக்கின்ற கோர்ட்டு கேசுகளிலே நல்ல மாற்றங்களை இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் நல்லதொரு வாய்ப்பு 9-10 கூடையவர் லாபசானத்தில் இருந்து பூர்வ புண்ணியசான புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சிந்திக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய 5ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய சிந்தனைகளை சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்திலே இந்த மாதத்தில் இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதமான குடும்ப சாணங்கள் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு 3 கிரகங்களில் சேர்க்கை என்பது 12ஆம் இடத்திலே அயனசேன போகங்களிலே ராசிநாதன் இருக்கின்ற ஒரு அமைப்பு மாதத்தில் 15ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 6ஆம் இடத்திலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளிலே மாற்றத்தையும் வேலைகளிலே புதுசாக செய்யக்கூடியதற்கும் ஊதிய உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே ஒரு சிலர் கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே வம்பு வழக்கு ஏமாற்றங்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு தீர்வு முடிவுகளையும் 8 கூடையவர் குடும்ப ஸ்தானங்களிலே லாபாதிபதியாகவும் இருக்கின்ற ஒரு அமைப்பு குடுக்கல் வாங்கல் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை இந்த மாதங்களிலே ஆனி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 9வது இடத்திலே திரிகோணத்திலே முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு 6ஆம் இடத்தை 6 கூடையவர் சுக்கிர பகவானும் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற நல்லதொரு மாற்றங்கள் வேலைகளிலே ஒரு உயர்வுகளையும் தொழில்களிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் அவர் 10 கூடையவர் 11ஆம் இடத்திலே 10க்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே கலைத்துறைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் ரிஷபராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாசங்களிலே பலன்கள் நல்லதொரு மாற்றத்தை 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானம் நேத்திரம் கண்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே பொருளாதாரத்தை பற்றி குறிக்கின்றது குடும்ப ஸ்தானங்கள் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலேயும் எடுக்கின்றதும் உங்களுக்கு
குடும்பங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குடும்பத்திலே கல்யாண விசேஷங்கள், குடும்ப ஸ்தானம், பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்தானங்கள் பலமாகவும், தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் அசுரகுருவும் பலமாக ஒன்றுக்கொன்றும் 3ஆம் இடத்திலே 3க்கு 11ஆம் இடத்திலேயும் அமைய பெற்று இருக்கின்ற அமைப்பு என்பது பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை 4க்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே படிப்புகளிலே இருக்கின்ற குழந்தைகள் அந்நிய தேசங்களுக்கு சென்று படிக்கின்றவர்களுக்கும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கும், கடல் கடந்து வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கும் இந்த ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஆணி மாதமாக பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் பலமாகவும், முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் 3ஆம் இடத்தை எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை 9வது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று இந்த சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளை அடைகின்றீர்கள். தாய்மார்களில் உயர்வுகள், தகப்பன் என்று சொல்லக்கூடிய 4க்குடையவர் காரகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தகப்பன் காரகன், 4ஆம் இடத்ததிபதியாக ஸ்தானாதிபதியாக மாறுகின்ற அவர் உங்களுடைய தாய் தகப்பன்களால் நல்லதொரு பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 10ஆம் இடத்திலே ராகு பகவானும், 4ஆம் இடத்திலே கேது பகவானும், செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் அங்கே அமர்ந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே பார்வை செய்கின்றனது. கூட்டு தொழில்களிலே சகோதரர்களிடமிருந்தும் நல்லதொரு மாற்றங்களையும், கேது 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் இங்கே ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஒரு சில பொருளாதாரங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும், செவ்வாயும் கேதும் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் வீடு வாசல்களிலே சொத்து சுகங்களிலே சகோதர சம்பந்தப்பட்ட இடங்களிலே இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கும். இந்த 4க்குடையவரும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்து போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக 7-12 விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த ஸ்தானங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 4க்குடையவர் 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் சகோதரம் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது. அதே வகையில் குடும்ப ஸ்தானத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ஆகப்பெரிய குரு பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதமும், 2க்குடையவர் 2ஆம் இடத்திலே இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் 4க்குடையவரும் இருக்கின்றது என்பதும் இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதர சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் விற்கக்கூடிய வாங்கக்கூடியவர்களுக்கும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். காரணம் 4ஆம் இடத்திலே கேது பகவானும் விரையாதிபதியும் அங்கே இருக்கின்ற பொழுது வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள், கணவன் மனைவிகளை விட்டு ஒருவருக்கொருவர் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாசல் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக 2ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில பிரிவினைகள் வந்து போனாலும் அது நல்லதொரு மாற்றத்தை பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே குருவு சுக்கிரனும் 2ஆம் இடத்திலே இருந்து 4க்குடையவருடன் சம்பந்தப்படுகின்ற பொழுது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம். குடும்பங்களிலே வீடு வாசல் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் வீடு வாசலை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே ரிஷப ராசி என்பது ஒரு அழகு நிறைந்த அற்புதமான களத்திரக்காரனுடைய ராசியிலே மாதத்தில் முற்பகுதியில் 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் தீராத வம்பு வழக்கு கடன் நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதத்திலே நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் 16ஆம் தேதியிலிருந்து ராசியில் இருந்து 7ஆம் இடத்திலே தீர்த்து வைக்காத கல்யாணங்கள் வைபவங்கள் நடக்காத வைபவங்கள் 4க்குடையவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே கேதுவுடன் சூட்சுமங்களுடன் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ராகு பகவானும் அங்கே குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சிவராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலே பார்க்கின்றதொரு அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு வகை இந்த வகையிலேயே இருக்கின்றது. 4 தொடர்பு 2ஆம் இடத்திலே கிடைக்கின்றது என்பதும் பொருளாதார சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரங்களிலே உங்களுக்கு வீடு வாசல் கல்யாண வைபவங்கள் நடத்துகின்ற ஒரு அமைப்பு, நடத்தாத வைபவங்களுக்கு நடத்தி வைக்கின்ற ஒரு அற்புதத்தை சுபகிரகங்கள் 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் 12ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே ராசிநாதன் இருந்தும் பிற்பகுதியில் மாதத்தில் 16ஆம் தேதி ராசியை வந்தடைந்து 7ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக அதிலே சரியாகவும் தெளிவாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசி எடுக்கின்ற முடிவுகளிலே தனக்குத்தானே வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது. ஆக 12 ராசிகளே களத்திர காரகனுடைய ராசியிலே ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நடத்தாத கல்யாணங்கள் நடத்தி வைக்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களில் நீங்கள் பெறுகின்றீர்கள். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்திலே
இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி புத்திகாரகன் புதன் பகவான் ஆனி மாதம் 9ஆம் தேதியில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அற்புதம். பொருளாதார சம்பந்தப்பட்ட தகப்பன் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு இவர் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக தாய் தகப்பனை அன்பு ஆதரவுகள் பொருளாதார சம்பந்தப்பட்ட உத்திகளை இந்த மாதத்தில் பேசக்கூடியதற்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு சஞ்சரித்து ரிஷப ராசியை பொறுத்தவரையில் வாக்கு குடும்பஸ்தானம் பலமாகவும் சுகாசனம் 4ஆம் இடம் நல்லதொரு மாற்றத்தையும் பஞ்சமாதிபதியும் முயற்சி ஸ்தானத்திலே 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை திரிகோணத்திலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அற்புதத்தையும் 10ஆம் இடத்திலே தொழில் பெருசாக செய்யக்கூடிய இந்த போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய எதையும் பெருசாக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலே சுருக்கக்கூடிய கேது ஞானக்காரகன் இருக்கின்றது என்பதும் வீடு வாசல்களாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் அதில் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு குருவின் பார்வை அனுகிரகம் பொருளாதார சம்பந்தப்பட்ட ரீதியிலே நல்லதொரு மாற்றத்தை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆணி மாதங்களிலே நல்லதொரு மாற்றம் கல்யாண வைபவங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இந்த 5 குடைவர் 3ஆம் இடத்திலே திரிகோணத்திலே இருந்து பார்க்கின்ற ஒரு அமைப்பு. திரிகோணத்திலே முயற்சி சாணாதிபதியும் அனைத்து சுகபாக்கியங்களையும் அற்புதமான யோக பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதங்களிலே பெறுகின்ற ஒரு அமைப்பு. நடக்காத திருமணங்கள் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் நண்பர் உறவினர் அனைத்து துறைகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை அடைகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.